இன்றைய கால நடிகர்கள் இப்படி இருப்பாங்களா? உன் படமும் வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லிவிட்டு போன நடிகர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் சிவகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் ஒழுக்கத்திற்கு பேர் போன நடிகர் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேர் சிவகுமார் அவர்கள் தான். ஆனால் சமீப காலமாக சிவகுமார் அப்படின்னா கோபக்காரர், திமிரு பிடித்தவர்னு தான் அர்த்தம்ன்றதை போல அவருடைய நடவடிக்கைகள் ரசிகர்களை யோசிக்க வச்சிருக்கு. ஆனால் அவருக்குள்ளும் வேறொரு முகம் இருக்குது அப்படின்றத பிரபல சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கார். சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் மிகவும் கண்டிப்பான பேர்வழி தான். எல்லாத்துலேயுமே டிசிப்ளினை எதிர்பார்ப்பார், ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர். அதனால தான் அவருடைய இரு மகன்களையும் இன்று ஒட்டுமொத்த தமிழகமுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாதவர். இன்னொரு பக்கம் சூர்யா பல்வேறு மாணவர்களை அதிகாரிகளாக உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் தயாரிப்பாளரிடமும் சிவகுமார் எப்படி நடந்துக்குவார் அப்படின்றத விளக்கக்கூடிய விதமாக ஒரு சம்பவத்தை பாலாஜி பிரபு சொல்லியிருக்கார். பாலாஜி பிரபுவினுடைய தந்தையும் ஒரு இயக்குனர் தான். பாஸ்கர் இயக்கத்தில் 1985ஆம் ஆண்டு சிவகுமார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் பௌர்ணமி அலைகள். இந்த படத்தை பாஸ்கரை எழுதி இயக்கியிருந்திருக்கிறாரு, தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்திருக்கு. முதல் நாள் ஷூட்டிங்கில் ஊட்டியில் படப்பிடிப்பு முடிச்சுட்டு சிவகுமார் முக்கிய நடிகர் அப்படின்றதுனால அவருக்கு மட்டும் கோவை வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவரிடமும் தகவல் சொல்லப்பட்டு எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே நேரம் படப்பிடிப்பிற்கு முந்தைய நாள் சிந்து பைரவி படத்தின் வெற்றி விழா எம்ஜிஆர் தலைமையில் நடக்க இருக்குது. இது சிவகுமாருக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு. சிந்து பைரவி படத்தை பாலச்சந்தர் தான் தயாரித்தார். அதனால சிவகுமார் தனது மேனேஜரை விட்டு இந்த மாதிரி முதல் நாள் விழாவில் கலந்து கொள்ள இருப்பதால் 2வது நாள் ஷூட்டிங்கே வந்து விடுகிறேன், அதற்கு அனுமதி வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கார். ஆனால் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு தேதி ஓகே ஆகிட்டதுனால எதுலையுமே கன்வின்ஸ் ஆக மாட்டாராம். அதனால் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாராம் பாஸ்கர். இதை அந்த மேனேஜர் சிவகுமார் அவரிடம் சொல்ல சிவகுமாருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு தெரியலை. அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை அதே மேனேஜரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கார். இதற்கு அர்த்தம் வர முடியாது என்பதை புரிந்து கொண்ட பாஸ்கர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சொன்ன தேதியில் சிவகுமார் வரணும், அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அதே நேரம் படப்பிடிப்பிற்கான வேலைகளையும் பாஸ்கர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். அங்கு சிந்து பைரவி விழா மாலை 6 மணிக்கு நடக்குது. சிவகுமார் எனக்கு முதலில் எம்ஜிஆரை கேடயம் கொடுக்க சொல்லி என்னை அனுப்பிவிடுங்கள்னு சொல்லி 7 மணிக்கு கிடைத்தை வாங்கிக்கிட்டு சென்னையிலேருந்து காரிலேயே கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு போயிருக்காரு சிவகுமார். அங்கு காலை 6 மணிலேருந்து சிவகுமார் வரவில்லைன்னு நினைத்து பாஸ்கர் டென்ஷன்லேயே சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்க சரியாக 6:50க்கெல்லாம் சிவகுமார் அவர்கள் காரை விட்டு இறங்கி வந்திருக்கார். வந்ததுமே மேக்கப் அறைக்குள்ளே போயிட்டு ஷாட்டுக்கு தயாரிக்கிட்டாரா சிவகுமார். ஆனால் இன்றைய கால நடிகர்கள் அப்படி இருப்பாங்களா? உன் படமும் வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய நடிகர்கள் ஏறாலாம். ஆனால் சிவகுமார் அப்படி கிடையாது அப்படின்னு பாலாஜி பிரபு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்பவே எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே நல்ல நடிகர் தான் அப்படின்னு எல்லோருமே இப்போ பாராட்டி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.